வெல்கம் டு சிக்கிஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கி நமக்கு நிறைய டிஷஸ் கத்து தர போறா. நம்ம சிக்கி சுடுதண்ணி வைக்கிறதுல இருந்து பீஸா செய்யற வரைக்கும் சூப்பரா பண்ணுவா. இன்னைக்கு பனானால 3 டிஷ் சொல்லி தர போறலாம். இன்னைக்கு நாம ஒரு ஸ்வீட் ரெசிபியும் 2 கார ரெசிபியும் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ஸ்வீட் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இது வந்து எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் செய்யறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பனானா, நாட்டு சக்கரை, நெய், ஏலக்காய் தூள். இப்போ அந்த பனானாவில் உள்ள தோலை உரிச்சு தனியாக எடுத்துக்கலாம். அந்த தோலை எடுத்து வச்சுருங்க. அதில் இன்னொரு சூப்பரான ரெசிபியும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பனானாவில் உள்ள தோலில் கூட நிறைய சத்து இருக்குது. அது தெரியாமல் நிறைய பேர் அதை வந்து தூர போட்டுட்ருக்குறோம். இப்போ நம்ம இந்த பனானாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த பீசஸ் ரொம்பவும் பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த கடாயில் அந்த பனானா பீஸை ஆட் பண்ணிக்கோங்க. பனானாவை ஒரு 10 செகண்டுக்கு கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றின அந்த நெய்யுடைய ஸ்மெல் வந்து லைட்டாக வர ஆரம்பிக்கும். அப்போது அந்த பனானாவை லைட்டாக மேஷ் பண்ணி விடுங்க. நீங்கள் மேஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸோடி நம்ம நாட்டு சக்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை வந்து நான் 2 பழத்துக்கு 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். அதாவது 5 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இதுவே இந்த இதுக்கு ஸ்வீட் தேவையான அளவு இருக்கும். இப்போ அந்த நாட்டு சக்கரை நீங்கள் போட்ட உடனே அது நல்லா மெல்ட் ஆகி அந்த பனானாவோடய நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அங்கங்கே ஒயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடும் போது அந்த பனானாவுடைய டேஸ்ட்டும் வரும், உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டும் வரும், சூப்பராக இருக்கும். அந்த கீயுடைய ஸ்மெல்லும் வரும், ஃப்ளேவரும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட்டியானதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம சர்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் டிஷ் இப்படி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இன்னைக்கே செஞ்சு பார்த்துருங்க. வாங்க இப்போ நம்ம 2வது சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 பனானா, 1 கப் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு பெருங்காயத்தூள். இப்போ நம்ம இந்த கடலை மாவில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள், சோடா உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம பனானாவை ஸ்லைஸஸாக கட் பண்ண போகிறோம். ஒரு பனானாவை 5 இல்லை 6 ஸ்லைஸ் மட்டும் பண்ணுங்க. கொஞ்சம் திக்காக பண்ணுங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும் போது உடையாமல் இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற பனானா ஸ்லைஸஸை மாவில் டிப் பண்ணி அப்படியே ஆயிலில் போட்டுற வேண்டியதான். ஆயிலில் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் வேக விடுங்க. 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 1 நிமிஷம் வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஆயிலிருந்து எடுத்து அதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிச்சுல. இப்போ நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான பழ பஜ்ஜி ரெடி. செகண்ட் ரெசிபி ஃபினிஷ்ட். இப்போ நம்ம 3rd சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பனானா வச்சு பண்ண போகிறதுல பனானாவுடைய பீலை வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். 4 பனானாவுடைய தூள், 3 இல்லை 4 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், பெருங்காயத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீல்ஸை கடலை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காயம், கறி மசாலா தூள், உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் ரொம்ப கம்மியாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸ்பூன் வச்சு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். இந்த பீல்ஸில் நல்லா இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பீல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். டடாய், நம்மளுடைய டேஸ்டியான பனானா பீல் ரெசிபி ரெடி. இந்த டேஸ்டி அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் ரெசிபியை இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா ரெசிபீஸுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஐயா சூப்பராக இருக்குது. நான் போய் சாப்பிட போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இருடி, சாப்பிட்றதுனா உடனே ஓடிடுவியே. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அச்சோ, பேரை மறந்துட்டோமே.